வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஓட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வாங்க. என்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னா இந்த பார்ட் 2ல வாட் ஆர் த key points to be considered while applying for an IPO, what will happen in case of oversubscription, advantages of IPO in terms of company and investor. What are the key points to be considered while applying for an IPO? ஒரு ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிசர்ச் பண்ணணும். எந்த கம்பெனி ஐபிஓ கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது, காம்படேட்டர்ஸ் யார் யார், பிஸ்னஸ் எப்படி இருக்குது, மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அப்கமிங் இயர்ஸில் என்ன அவங்க பண்ண போகிறாங்க, அந்த கம்பெனியோட குட் பேட் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் திங் வந்து கோ த்ரூ த ப்ராஸ்பெக்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஒரு கம்பெனி ஐபிஓ வருதுன்னா அந்த கம்பெனி வந்து டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் அந்த கம்பெனியோட ஐபிஓ எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அது ஃபுல்லாக வந்து தெரவாக வந்து நம்ம படிச்சிருக்கணும். எந்த ரீசனுக்காக அவங்க ஐபிஓ கொண்டு வராங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் திங் வந்து இன்ஸ்பெக்ட் த அண்டர் ரைட்டர்ஸ் எஃபிஷியன்ட்லி. இப்போ ரிசர்ச் எல்லாம் பண்ணக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பேங்கர்ஸு புரோக்கர்ஸ் எல்லாம் என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அந்த சஜஷன்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. ஒரு வேளை அந்த பேங்கர்ஸ் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து ஐபிஓ கம்பெனியோட ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா அவங்களோட சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கீப் ஃபோக்கஸ் ஆன் த இஷ்யூ ப்ரைஸ். ஐபிஓ கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து எப்படி வந்திருக்கு, சேம் செக்டாரோட அதர் கம்பெனியோட ஐபிஓ வந்து ப்ரைஸ் எப்படி இருந்திருக்கு, லிஸ்ட் ஆகும் போது எப்படி மாறி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஐபிஓ வாங்கலாமா வேணாமான்ற முடிவுக்கு நம்ம வரணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டோன்ட் லிசன் டு புரோக்கர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசஸ். புரோக்கர் யாராவது வந்து சஜஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஐபிஓட கம்பெனி பற்றி அதை வந்து நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ புரோக்கர் சொல்கிற சஜஷன்ஸை வந்து கேட்கக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா முடிவு பண்ணி ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபாலோயிங் ஃபார் த பிராண்ட் நேம். ஐபிஓட கம்பெனியோட பிராண்ட் வந்து ஃபேமஸ்ஸு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஓ வாங்கக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு பிராண்டை வச்சு அந்த கம்பெனியை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது எப்போவுமே. ஸோ அந்த ஜட்ஜ் பண்ணுறது வந்து பிராண்டு மட்டும் இருக்கக்கூடாது, சேல்ஸ் இருக்கணும், ரெவன்யூ இருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். ஜஸ்ட் பிராண்டை மட்டும் வச்சு நம்ம இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணக்கூடாது. தேர்டு பாயிண்ட் வந்து ஃபாலோயிங் ஃபார் த ஹைப். ஒரு ஐபிஓ வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம எந்த ரீசனுக்காக ஐபிஓ வருது, ஐபிஓ வந்தக்கப்புறம் அதோட growth எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ரைட் சைடில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. வாட் வில் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஐபிஓ கம்பெனி வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ ஷேர்ஸ்ன்ட்டு. அந்த ஷேர்ஸை விட அதிகமான பேர் வந்து இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனி ஐபிஓ வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை வந்து வெளியிடுவாங்க. அந்த ஷேர்ஸை வந்து இன்வெஸ்டருக்கு ப்ரொபோஷனலாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக வந்து ஐபிஓக்கு வந்து 3 பேசிஸில் கேட்டகரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், செகண்ட் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், தேர்டு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐபிஓ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பெனி அவங்களுக்கு நிறைய கேபிட்டல் வரும், அவங்களோட growth வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு கடன் வந்து கம்மியாகும், கிரெடிட்டபிலிட்டி, அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆவாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டருக்கு தெரிய வரும், அவங்க பப்ளிக் கம்பெனியாக மாறுவாங்க. லிவரேஜ்னா அவங்களோட வேர்த்தை ப்ரூவ் பண்ணுற மார்க்கெட்டாக இருக்கும், நிறைய டீல்ஸ் வந்து அவங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ அவங்களோட growth வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஐபிஓ வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்கமிங் இயர்ஸில் அவங்களோட growth நல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் நிறைய கிடைக்கும். ஸோ இன்னும் நிறைய ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிவிடெண்ட்ஸும் நல்லா கிடைக்கும். இதில் வந்து அவங்களோட அட்வான்டேஜஸாக இருக்குது இன்வெஸ்டருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.